நான் ஸ்கூலில் படிக்கும்போது ரெகுலராக எங்கள் அம்மா வந்து எனக்கு இந்த சட்னி தான் செஞ்சு தருவாங்க. எனக்கு இந்த சட்னினா அவ்வளோ பிடிக்கும். ஒரு 4 பொருளை வச்சு சூப்பரான ஒரு வெங்காய சட்னி பண்ணலாமா? அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் இதுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு கலந்த டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 80% வரைக்கும் வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளியை போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நிறைய போட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. நல்லா வணக்கிட்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து அரைச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நிறையா தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த சட்னி வந்து ஒரு சூப்பர் ஹிட் ரெசிபின்னு சொல்லலாம். என்னோடய சைல்டுஹுட்லேருந்து நான் இதை சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இப்போது. ஸோ இந்த மாதிரி இட்லிக்கு இந்த சட்னி ஊற்றி மேலே நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அடடா சொல்லவே முடியாது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு